ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம கௌதம் வசமா இப்ப மாட்டிக்கிட்டாப்ல இல்லையா ஆதாரத்தோட. இதுக்கப்புறம் என்ன பொய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கௌதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அதை விட இந்த பக்கம் நம்ம சித்ரா தேவி பயங்கரமான யோக்கி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கௌதம அடிக்கிறதும், கௌதம வீட்ட விட்டு வெளியில சொல்றதும், பயங்கரமா ஒரு பக்கம் டிராமாவ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மகா, சூர்யா இவங்க 2 பேருமே அட்வைஸ பொழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அட்வைஸ பொழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனாமிகாவுக்கு பொறுத்துக்கவே முடியல. டக்குன்னு அன்னைக்கு மட்டும் நான் பண்ணுன தப்புக்கு என்னைய போலீஸ்ல புடிச்சு குடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப இந்த கௌதம் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இதுக்கு மட்டும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, போலீஸ்ல புடிச்சு குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்ப அனாமிகா கேட்கறது நியாயம் தானே அப்படின்னு தாத்தாவே பேச ஆரம்பிச்சுட்டாப்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சித்ரா தேவி, கௌதம் இவங்க எல்லாத்துக்குமே பயம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் சித்ரா தேவி, ஆமா, ஆமா இவன் பண்ண தப்புக்கு இவன போலீஸ்ல புடிச்சு குடுக்கறது தான் நியாயம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு இருந்தாலும், வாயால அதத்தான் சொல்றாங்க. ஸோ இப்ப எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம சூர்யா இருந்துகிட்டு நம்ம எந்த முடிவு எடுக்கிறதாலும் இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. ஐஸ்வர்யா தான் எல்லா முடிவும் எடுக்கணும். அப்படின்னு முடிவ ஐஸ்வர்யா கையிலேயே விட்டுர்றாங்க. உடனே கௌதம் ஓடி போய் ஐஸ்வர்யா கால்லயே விழுந்துடுறாப்ல. என்னைய மன்னிச்சிடு. நான் அப்ப இந்த கோவத்துல தான் இந்த தப்ப பண்ணிட்டேன். அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் நீ பண்ணுன தப்ப நான் எப்பயே கண்டுபிடிச்சுட்டேன்டா. நீ பேசின ஆடியோவ நான் எப்பயே கேட்டுட்டேன். இருந்தாலும் அந்த ஆதாரத்த சொன்னா நீ கண்டிப்பா ஏமாத்துவன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இத விட பெரிய ஆதாரம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாரி என் குடும்பமே சேர்ந்து ஆதாரத்த கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு கௌதம் கன்னத்திலேயே ஐஸ்வர்யா ஒரு அறைய விட்டுட்டு, இவன போலீஸ்லலாம் புடிச்சு குடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.